காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதிவிட்டு தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் கேண்டிடேட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடந்த ஒரு வாரம் 10 நாளாகவே பார்த்தீங்கன்னா சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த சில நாட்களாக நமக்கு காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் ரிகார்டிங்காக வந்த செய்திகள் அப்படி. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதை மாதிரி இப்போது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நிதி நெருக்கடியில் இருக்கிறதுனால இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் முடிஞ்ச எக்ஸாமோட ரிசல்ட்ஸை வெளியிட்டா அதில் பணி நியமன ஆணை வழங்கணும். ஸோ அதனால் அப்படி ஜாயின் பண்ணுற ப்ரொஃபஸர்ஸ்க்கு மாத சம்பளம் வழங்குறதுல சிக்கல் ஏற்படும். அதனால் காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமோட ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொன்ன மாதிரி ஒரு தகவல் அந்த நியூஸ் பேப்பரில் வெளியாயிருந்துச்சு. இது எந்த அளவுக்கு ரிலையபிள் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது எதுவும் டிஆர்பியில் வேலை பார்க்குறவங்களோ இல்லை கொலிஜியேட் எஜுகேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களோ சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷனாக இல்லை. இது ஜஸ்ட் ஏதோ போட்டிருந்தாங்க. ஸோ ரிலையபிலிட்டி சுத்தமாக இல்லை அந்த நியூஸ் பேப்பரில், அந்த செய்தி இல்லை ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் கூட அதை நிறையா நண்பர்கள் எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு பக்கம் இது போகுதுன்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கோஷ்டி ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தங்களை ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கோரிக்கைகள். அது போக 10 அம்ச கோரிக்கைன்னு சம்திங் சொல்கிறாங்க. ஸோ எஸ், இதை மாதிரி சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுனால எங்கே இப்போ போஸ்டிங் போடுவாங்களா, எலெக்ஷன் வேறு வருது, ஸோ எல்லாரையும் அப்பீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணுமே அப்படின்னு செயல்படலாம். ஸோ போஸ்டிங் தள்ளி போகுமோ அப்படின்னு சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் மத்தியில் ஒரு குழப்பமும் கவலையும் நீடிச்சு கொண்டு தான் இருந்தது. ஸோ இதுக்கு மத்தியில் தான் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குற மாதிரி ஒரு நியூஸ் கொண்டு சேர்த்தணும்னு விருப்பப்பட்டு இந்த போஸ்ட்டை போடுறேன். அதாவது என்னன்னா, 2708 உதவி பேராசிரியர் பணிக்கான தேர்வு முடிவு விரைவில் வெளியாக வாய்ப்பு. ஆமாங்க. ஸோ இது ஒரு குட் நியூஸ் சீரியஸான ஆஸ்பிரண்ட்ஸ்க்கெலாம். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எக்ஸாம் வராது அப்படின்னு யூடியூப் சேனல்ஸ் கூட அப்படி சொல்கிறாங்கன்னு எடுத்துக்க வேணாம். மேபி அவங்க இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற காரணத்துக்காக போஸ்ட் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். பட் கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வன்மத்தை கக்கிற மாதிரி எக்ஸாம் வராது, அடுத்து வேறு கவர்மெண்ட் வந்தால் நியூ ஜிஓ போடுவாங்க, இந்த எக்ஸாம் ரத்தாயிரும் அப்படி இப்படின்லாம் பொய் தகவல்களை பரப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இந்த செய்தியானது வந்திருக்கு. ஆமாங்க. ஸோ தேர்வோட முடிவு விரைவில் வெளியாக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அது இந்த மந்த்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வியூ அந்த ப்ராசஸ்லாம் நம்ம என்னென்ன வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அன்டவுட்டட்லி இந்த போஸ்டிங் போட தான் போகிறாங்க, அதில் எந்த வித டவுட்டுமே கிடையாது. ஸோ நானுமே எனக்கு தெரிஞ்ச சோர்சஸ்டெல்லாம் கேட்ட வரைக்கும் இந்த ப்ராசஸை மோஸ்ட்லி எலெக்ஷனுக்குள்ளே முடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் கேசஸ் நமக்கே தெரியும், 1008 கேஸ் அப்படி இப்படின்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு கேஸோட ஹியரிங்லாம் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் இந்த வாரத்துக்குள்ளேயோ இல்லை அடுத்த வாரத்துக்குள்ளேயோ கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் இருக்குது. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனிவே அந்த ஜட்ஜ்மெண்ட் இரலவெண்ட்னு சொல்ல முடியாது. பட் ஃபைனல் ரிசல்ட்ஸோட ரிலீஸ் பண்ணும்போது தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் மேபி ரெலவெண்ட்டாக இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேனல்ஸ்லாம் ஏதோ நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரியே இது எக்ஸாம் வராதுங்கிற மாதிரி ஆனால் நியூஸே ஸ்ப்ரெட் அது மட்டும்தான் போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிக்க விரும்புகிறேன்னா, இந்த செய்தியும் எடுத்து போடுங்க. ரிசல்ட்ஸ் கூடிய விரைவில் வரப்போகுதுன்னு இன்றைக்கி போட்டிருக்க இந்த செய்தியும் எடுத்து போடுங்க. சீரியஸான ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கட்டும். பிகாஸ் நம்ம ஸ்டேட்டோட ஹையர் எஜுகேஷன் தான். ஸோ நல்ல குவாலிஃபைடு ஆஸ்பிரண்ட்ஸாக கேண்டிடேட்ஸாக பார்த்து போடும்போது கண்டிப்பாக நம்மளோட ஹையர் எஜுகேஷன் இன்னுமே மென்மேலும் வளம் பெறும். அதில் எந்த வித டவுட்டுமே இல்லை. ஸோ எஸ், இந்த நியூஸை நான் உங்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன், சேர்த்துட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸை சொல்லி நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு ரெடியாக சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். கான்பிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார்.